ஹே கைஸ், இயற்கையில் அப்பப்போ நடக்கிற சம்பவங்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதோட ஆபத்து பல நேரங்களில் ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்படி உலகத்தோட பல நாடுகளில் நடந்த பல இயற்கை பேரழிவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதே சமயம் இயற்கைனா என்னங்கிறத புரிய வைக்கவும் செய்யும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே கடலை அதோட வெளிப்பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம உண்மை தான். ஆனால் அதே கடலுக்குள்ளே புயலும் சூறாவளியும் வந்தால் அந்த கடல் எந்த அளவுக்கு கொந்தளிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் மார்கழி மாசத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடம் இருக்கு. ஆனா இதனால நடந்த சம்பவம் என்னங்கிறத இப்ப பாருங்க. பனிமூட்டம் அதிகமா இருந்தனால தூரத்துல என்ன இருக்குன்னு தெரியாம பல டிரைவர்ஸ் அடுத்தடுத்து வந்து மோதுனதுனால கிட்டத்தட்ட 20 காருக்கு மேல இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரெண்டாயிரத்தி 24 ரஷ்யாவோட ஏர்போர்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீங்க பாக்குறீங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்த ஏர்போர்ட் அடுத்த 10 நிமிஷத்துல தலைகீழா மாறிடுச்சு. திடீர்னு ஏற்பட்ட சூறாவளி அங்க நின்றிருந்த பிளேன் எல்லாம் தூக்கி எறிய அதனால கிட்டத்தட்ட $2.4 மில்லியன் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதோட இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய். ரெண்டாயிரத்தி 18 எரிமலை வெடிச்சதுனால வந்த எரிக்குழம்புனால பல வீடுகள் இங்கே நாசமாகியிருக்கு. டைட்டானிக் கப்பல் பனிமலை மேலே மோதினதுனால தான் அது கிராஷ் ஆகி நீங்கள் மூழ்கி இருக்குன்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அந்த பனிமலை எப்படி இருக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். அது எப்படி இருக்குங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்களை புரட்டிப்பட்ட கஜா புயல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. காரணம் அது நைட் நேரத்தில் வந்துச்சு. ஒருவேளை அதுவே பகல் நேரத்தில் வந்திருந்தா அதோட கோரம் எப்படி இருக்குங்கிறத இதில் பாருங்க.
கடல் சீற்றமா இருந்துச்சுன்னா அங்கே நிற்க கூடாதுன்னு கவர்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி பல நேரங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை பல பேரும் கேட்கவே மாட்டோம். ஒருவேளை நின்னா என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க. ஒரு ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு அதனால வெளியே வர தண்ணி எவ்வளோ ஆக்ரோஷமாக வருதுங்கிறத இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. புயலை பார்த்தோம், வெள்ளத்தை பார்த்தோம், கடல் அலைனால வந்த சீற்றத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது மலையை பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலையை காருக்குள்ளே இருந்து பார்த்துருப்பீங்க, வெளியில இருந்தும் பார்க்கணும்ல. இப்போ பாருங்க. கேரளாவில் நான் ஸ்டாப்பாக பெஞ்ச கனமழையினால வெள்ளம் ஏற்பட்டு அதனால ஒரு வீடு காலி அடிச்சு பாருங்க. Right back up here if it gets under. Right back up here if it gets under.
பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால மக்கள் அதை என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சிக்கனா அவங்க சில்லறைக்கு கூட தேர மாட்டாங்கிறது தெரியலை. Guarda quei qua, ma come fanno a passare quelli lì? சூறாவளியிலையோ புயல்லையோ சிக்கனா ஒரு பிளேனுக்கு என்ன நடந்துங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிளேனே பறக்க விடுதுன்னா கார்லாம் ஏமாத்துறோம். இயற்கை அழகாகவும் இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். ஆனால் அதில் ஆபத்து இருக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. This is freaking cool, dude. Wow. This is actually dope. Oh, dude. Look at this. Jesus. Wow. Oh my God. Sorry for being like, this is unbelievable. Go down. This is crazy. Their windows are screwed. Look at this. Jesus. Wow. Oh my God. Sorry for being like, this is unbelievable. Mati berapa? Air. Ayo. No. No. No, man. No. Oh, man. Que foi isso? Man. பாறையெல்லாம் உருண்டு விழுதுன்னு தெரிஞ்சோம் அதோட ஆபத்து தெரியாமல் ரொம்ப பக்கத்தில் நிற்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன கல் பறந்து வந்து மூஞ்சில் அடித்தாலும் அது என்ன ஆகுன்றது யோசிச்சு பாருங்க. நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னால் யார் தான் கேட்குறா? ஒரு வீட்டை கட்டுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே கைஸ், இன்னைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்ததுல எது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த வீடியோவும் பாருங்கள்.